அம்பேத்கர்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வரும்? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கம்ப்ளீட் லிபர்ட்டி. ஸோ அம்பேத்கரோட முக்கியமான பிரின்சிபல்ஸ் இன்ன வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குன்னா இந்த லிஸ்ட் பண்ணலாம். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட நெரேட்டிவே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தனக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அம்பேத்கரோட நெரேட்டிவை மாற்றுறது. இந்த காலத்தோட முக்கியமான சேலஞ்சு நெரேட்டிவ் தான். அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகரை ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியை எந்த கோணத்தில் வேணால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், இல்லை ரேடிக்கலாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் பர்சனாக இருக்கலாம். எந்த பர்சனாலையும் ஒரு இண்டிவிஜுவலை அவங்களுக்கு பிடிச்ச நெரேட்டிவில் சொல்ல முடியும். அதில் பெஸ்ட் கிளியர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு அம்பேத்கரை எப்படி யூஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த நெரேட்டிவ் யூஸ் பண்ணுறது. ராஜு புரிஞ்சில் அம்பேத்கரோட மெயின் ஐடியல்ஸ் என்னவோ அந்த ஆங்கிளில் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வின் ஆகிறதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ அந்த நெரேட்டிவ்க்கு அம்பேத்கர் பயன்படுத்துறது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்டரோட ஆர்குமெண்ட். லாஸ்ட் வீக் வைரலாக போச்சுல, பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய டிபேட் உருவாக்குச்சுல. ஹோம் மினிஸ்டர் சொன்னாரு, காங்கிரஸ் பார்ட்டிக்கு அம்பேத்கர் பேரை யூஸ் பண்றதுக்கே தகுதி கிடையாது, அம்பேத்கரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது யாரு? காங்கிரஸ். ஸோ அம்பேத்கர் பேரை சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கலாம்? அட்லீஸ்ட் கடவுள் பேர் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ பிஜேபியோட ஹோம் மினிஸ்டர் கிரிட்டிசைசிங் தி காங்கிரஸ். அதாவது அம்பேத்கர்ன்ற இன்டெலெக்சுவல் காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தாது. தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் அம்பேத்கரை கோட் பண்ணுறீங்க? உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து யாரு? காங்கிரஸோட ஆர்குமெண்ட். அம்பேத்கரோட ரெண்டு முக்கியமான வெப்பனே அது கான்ஸ்டியூஷன், ரெண்டாவது சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் மாரலிட்டி, சமூகம் எப்படி இயங்கணும். இது ரெண்டுத்தையுமே தாக்குறது யாரு? பிஜேபி. கான்ஸ்டியூஷனை மாற்றணும் ஆசைப்படுறீங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களாம், அதாவது பிஜேபி, உங்களுக்கும் அம்பேத்கருக்கும் ஐடியாலஜிக்கலாகவே கிளாஷ் இருக்கு. ஸோ நீங்கள் அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது. என்ன அர்த்தம் புரிஞ்சா? காங்கிரஸ் தனக்கு பிடிச்ச நெரேட்டிவ்ல அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க, பிஜேபி தனக்கு பிடிச்ச நெரேட்டிவ்ல பயன்படுத்துறாங்க. ஸோ பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்எஸ்எஸ் அம்பேத்கரை பயங்கரமாக கொண்டாடுது, அம்பேத்கர் ஐடியல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது, அவங்களோட நெரேட்டிவ். பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் த ரியாலிட்டி. அம்பேத்கர் அவர் வாழ்ந்த டைம்ல பிஜேபி மாதிரி இருக்கிற இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரைட் விங் ஐடியாலஜிஸ், இது எல்லாத்தையும் எதிர்த்தார். எந்த அளவுக்கு ஐடியாலஜி எதிர்த்தாரோ அதே அளவுக்கு காங்கிரஸோட ப்ராக்டிக்கல் சொல்யூஷன், காங்கிரஸ் இந்தியாவுக்கு தர சொல்யூஷன், அது அம்பேத்கர் எதிர்த்தார். முக்கியமாக கேஸ் சம்பந்தப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல காங்கிரஸுக்கும் அம்பேத்கருக்கும் பெரிய முரண். அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் என்ன? அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட். இந்தியாவில் இன்இக்வாலிட்டி, சோஷியல் டிஃபரன்ஸ், சோஷியல் ஹைரார்கி இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் கேஸ்ட். அதை ரிமூவ் பண்ணணும். அம்பேத்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ. காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்தியாவோட இன்இக்வாலிட்டி காரணம் என்னது? அன்டச்சபிலிட்டி தான். அந்த ப்ராக்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டாலே கேஸ்ட் விஷயம் கிடையாது. கேஸ்ட் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணிட்டாலே சரியாயிடும்ன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டு பேருமே அம்பேத்கருக்கு காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிக்காது, பிஜேபி ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். அப்போ தன்னோட ரியல் லைஃப்ல யார் ரெண்டு பேரை தனக்கு பிடிக்காதோ அந்த ரெண்டு பேரும் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. அதாவது அம்பேத்கரோட லெகசி, அம்பேத்கரோட பிரின்சிபல்ஸை நாங்கள் தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தான் மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்ற ஒரு நெரேட்டிவ் உருவாக்குறாங்க. அண்ட் எதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு கட்சியுமே அம்பேத்கருக்கு தர்ற இந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இது பப்ளிக் எட்டிக்வெட், அதாவது சிம்பாலிக் ரெஸ்பெக்ட், அதாவது பிராக்மேட்டிக் கால்குலேஷன். இவங்களோட பேரை யூஸ் பண்ணா சர்டன் குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட தான் ஓட்டு கிடைக்குமா? ஸோ ஓட்டர்ஸை அப்பீல் பண்ணுறதுக்கு ஸ்பீச்சில், முக்கியமான ஈவெண்ட்டில், ஆனிவர்சரியில் அம்பேத்கர் பேரை பயன்படுத்திக்கிட்டா அந்த மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு கிடைக்கும். அப்போ ஓட்டுன்ற சிம்பிள் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் இஸ் நாட் a சிம்பிள் ஆஃப் ஈக்வாலிட்டி. அம்பேத்கர் வழியா ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெஸ்பெக்டா அம்பேத்கர் பண்றது. லிங்க் பண்ண முடியல. நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் திங்கர் வச்சுக்கலாம், இல்ல ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கவங்க, அவர் எப்பெல்லாம் பேசுறாரோ பேசுறதுல மட்டும் அம்பேத்கர் பயன்படுத்துறாரு. அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு 10 மினிட்ஸ் சொல்றாங்க. பிளஸ் அவரோட ஆனிவர்சரியில் போயிட்டு மாலை போடுறது அண்ட் அவருக்கு தனி ஈவெண்ட் நடத்துறது, இது எல்லாமே சிம்பாலிக் ரெஸ்பெக்ட். அப்போ யார் ஜெனியூனா அம்பேத்கர் ஐடியல்ஸை ஃபாலோ பண்றாங்க? டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சோஷியல் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராமை யார் கொண்டு போறாங்களோ அவங்க தான் சொசைட்டிலையும் பொலிட்டிக்கலையும் டிரான்ஸ்ஃபார்மேஷனை உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்றாங்களே அவங்க தான் என்ன பண்றாங்க? அம்பேத்கர் ஐடியால்ஸை ஃபாலோ பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் புரியுதா? இப்போ இருக்கிற சொசைட்டி ஹைரார்க்கியா இருக்கு, ஹைரார்க்கியை பிரேக் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம். இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பவர்ல மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் பவர் கிடையாது, அந்த மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும். பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதுக்கு ஒர்க் பண்றவங்க அம்பேத்கர் ஐட்ஸ். அண்ட் இன்னும் ரியாலிட்டியில சொன்னா அம்பேத்கரோட ஐடியல்ஸை ரியாலிட்டியில பிஜேபி, காங்கிரஸ் இவங்களாம் விட்டுருங்க. இப்போ ரியாலிட்டியில அம்பேத்கர் ஐடியல்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போன முக்கியமான பர்சனாலிட்டி யார்? கான்ஷிராம், ஃபவுண்டர் ஆஃப் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, பிஎஸ்பி. என்ன சொன்னாரு? யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறீங்களோ உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. நீங்க ஒன்னா சேர்ந்தீங்கன்னா உங்க பாப்புலேஷனுக்கு பவரை கேப்சர் பண்ண முடியும். யாரெல்லாம் மார்ஜினல் கம்யூனிட்டிஸ், ஒன்று கிடையாது, எஸ்சி மட்டும் கிடையாது, எஸ்டி மட்டும் கிடையாது, எல்லா மார்ஜினல் கம்யூனிட்டிஸ் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பாப்புலேஷனுக்கு அதிகாரத்தை பிடிக்க முடியும். அப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு அவங்க பிரச்சனையை பேசின அம்பேத்கரோட ஐடியல்ஸை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ கான்ஷிராமோட பாலிடிக்ஸ்ல தான் அம்பேத்கர் வாஸ் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் பவர் ஆஃப் தி அப்ரஸ்ட். அப்ரஸ்ட் பீப்புளுக்கு பவர் தரதுக்கான ஒரு கால்குலேஷன். இதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? லேர்ன் பண்ணிட்டாங்க. பிஜேபி, காங்கிரஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ இந்த மக்கள் கிட்ட ஒரு பவர் இருக்கு, ஓட்டிங் பவர். இந்த ஓட்டிங் பவரை பயன்படுத்துறதுக்கு யாரை பயன்படுத்தணும்? we have to speak about the Ambedkar's legacy. அப்போ பொலிட்டிக்கல் சிம்பலிசம் வேற, ரியல் ஆக்ஷன்ன்றது வேற. பிஜேபி பண்றது பொலிட்டிக்கல் சிம்பலிசம். அம்பேத்கரோட லெகசியை இத்தனை வருஷமா மக்கள் ஸ்ப்ரெட் பண்ணது நாங்க தான் சொல்றாங்களே, தட் இஸ் சிம்பலிசம். அதுக்கு நிறைய ப்ரூஃப் சொல்லலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்பேத்கர்
கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன? அவர் ஒரு லா கொண்டு வந்தார், ஹிந்து பர்சனல் ஒரு லா கொண்டு வந்தார். அந்த லா நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடைக்கும், மேரேஜ் ஈக்குவாலிட்டி கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் உமன் ரைட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு லா ஹிந்து பர்சனல் லா. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பயங்கரம் போராடினது பிஜேபிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டார்டிங் டைமில் இருந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ இந்த பர்சனல் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு தான் ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தும் ஒர்க் பண்ணியும் நமக்கு பிடிச்ச லா கொண்டு வர முடியல. அப்போ என்ன பண்ண தேவையில்ல, அந்த கவர்மெண்ட் இருக்க தேவையில்ல, என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணுறாரு. அப்போ ரைட் விங்கோட பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்னால, அவங்களோட பேக்வர்ட் திங்கிங்னால ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி அம்பேத்கர் ரிசைன் பண்ணதுக்கான மெயின் ரீசனாகவே இருந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தே ஆர் தி கேரியர் ஆஃப் லெகசி ஆஃப் அம்பேத்கர் சொல்கிறாங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி ஆட்சி முடிச்சிருக்கு. ரெண்டு கட்சியுமே அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா, இந்தியாவின் முக்கியமான இன்டலெக்சுவல் அப்படின்ற அந்த பாரத் ரத்னாவோட இந்த ரெண்டு கட்சியுமே கொடுக்கல. அம்பேத்கர் இறந்து போனதுக்கப்புறம் 1990s தான் கொடுக்குறாங்க. அது கூட யார் கொடுக்குறா, விபி சிங் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ விபி சிங் காலத்தில் தான் பாரத் ரத்னா அவார்டு அம்பேத்கர் கொடுக்கப்படுகிறது போஸ்ட்மஸ்ட்லி. அப்போ என்ன முடிவுக்கு வரலாம், அம்பேத்கரோட கிரேட்டஸ்ட் எனிமி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் பிஜேபி, காங்கிரஸ் எல்லாரும் வந்துருவாங்க. என்ன ரீசன், ஒரே ஒரு ரீசன், அம்பேத்கரோட மெயின் கோர் வேல்யூ என்ன, கேஸ்ட்டை தூக்கணும், கேஸ்ட்டை அனிகலேட் பண்ணணும். கேஸ்ட் சிஸ்டம் தான் இந்தியாவில் இன்இக்வாலிட்டியை அதிகமாக்கிட்டு இருக்கு. ஸோ கேஸ்ட் வேணான்னு சொன்ன ஒரு லெகசியை இந்த கட்சி என்ன பண்றாங்க, கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் உருவாக்கிட்டாங்க. கேஸ்ட்டை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் டூலாக மாற்றிட்டாங்க. ஸோ எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னது, கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ். எது வேணான்னு சொன்னாங்களோ அதை ஒரு பாலிடிக்ஸாகவே மாற்றி பயன்படுத்துகிறாங்க. அப்போ எப்போ பாலிடிக்ஸ்குள்ளே கேஸ்ட் அபாலிஷன் பேசாமல் கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறோமோ, கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படியே இருக்கும். அதுக்கு புரியுதா? அதாவது காங்கிரஸ் பிஜேபி இவங்க எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வார்த்தை தெரியணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்டேட்டஸ் கோ, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது இப்போ இருக்கிற சொசைட்டி அமைப்பை மாற்றக்கூடியது. அம்பேத்கர் சம பண்ணுறது எதுக்கு, ஸ்டேட்டஸ் கோவா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸ்டேட்டஸ் கோனா ஆல்ரெடி சமூகம் எப்படி இருக்கோ அதே நிலைமையில் அதையே ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டேட்டஸ் கோ. அந்த ஹைரார்க்கியை பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரலி வேற ஒன்று ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறோம்ல. ரெண்டாவது இந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபியில் இருக்கிற மோடி அடுத்த ஒரு 5 years அம்பேத்கர் பற்றி பேசிட்டே இருக்காரு. அம்பேத்கர் பற்றி பேசுறதுனால பிஜேபி ஓட்டு போட்டுடலாமா, போடக்கூடாது. என்ன ரீசன், அவங்க அம்பேத்கர் பற்றி பேசுறதோட மெயின் பர்பஸே ஸ்டேட்டஸ் கோவை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்கிற சொசைட்டியில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பேசப்படுறாங்க. லாஜிக் புரிஞ்சுல. அப்போ யாருக்கு ஸ்டேட்டஸ் கோ பிடிக்குமோ அவங்க நம்ம அதிகாரத்தை வச்சுட்டே இருந்தாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது. அப்போ அம்பேத்கரை எம்டி சிம்பலிசமாக பயன்படுத்துறத விட யார் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜென்யூன் ஃபாலோவர் ஆஃப் அம்பேத்கர். அண்ட் ஃபைனலி வாட் இஸ் தி அம்பேத்கர்ஸ் ட்ரீம், ஒரு சமூகத்தை உருவாக்கணும், ஒரு ஊரை உருவாக்கணும். என்ன மாதிரி ஊர், கஷ்டம் இல்லாத, வருத்தம் இல்லாத, ஒடுக்குமுறை இல்லாத, இன்இக்வாலிட்டி இல்லாத ஒரு ஊரை உருவாக்கணும். பெகும்புரா, ஒரு பெகும்புராவை உருவாக்கணும். ஆக்சுவலாக அந்த பெகும்புரா கான்செப்ட் ஒரு போய்ட்டோட கான்செப்ட். அவர் சொன்ன ஒரு ஃபிக்ஷனல் ஐடியா, அதை அம்பேத்கர் கோட் பண்றாரு. அவர் பேர் ரவிதாஸ் நினைக்கிறேன். செயின்ட் ரவிதாஸ் சொன்ன மாதிரி கவலை இல்லாத, ஒடுக்குமுறை இல்லாத, இன்இக்வாலிட்டி இல்லாத ஒரு பெகும்புரா உருவாக்கணும், ஒரு ஊரை உருவாக்கணும். அம்பேத்கரோட ட்ரீம். பெகும் இருக்குல்ல, பி ஃபார் பினா வித்தவுட், ஜியும் கம்முனா சாரோ, வித்தவுட் சாரோ, கவலையே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியல் சொசைட்டி நம்ம இந்தியாவில் உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கெட் ஃப்ரீ ஃப்ரம் கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இது அல்டிமேட் அம்பேத்கரோட கோர் வேல்யூ.